வந்து நாய்க்கடியா உடனே டாக்டர் கிட்ட போய் ஊசி போடணும். நாய்க்கடி ஊசி போட்டியா? அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு கான்செப்ட் ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட புரியுது, ஓகே, தெரியுது. ஓகே. ஆனா அதையும் தாண்டி சில பேர் அலட்சியமா வந்து போய் தடுப்பூசி போடாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஒரு நாய் கடிச்சதுன்னா, கடிச்ச உடனே போய் நம்ம வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போடுறோம் அப்படின்னா, கண்டிப்பா ரேபிஸ் வராது. ஓகேங்களா? இத நம்ம தூரம் 100% நம்பலாம். அது மட்டும் இல்லாம ரேபிஸ் வந்து நம்ம ரேபிஸ் நாய் கடிக்குதுன்னும்போது, எங்க கடிக்குதுன்றதும் இம்பார்ட்டன்ட். அத பேஸ் பண்ணி உங்களோட ஜெனரல் சர்ஜரி டாக்டர் என்ன மாரி வேக்சின் போடுறதுன்னு முடிவெடுப்பாரு. ஏன்னா ரேபிஸ் வேக்சின் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின்னு ஒண்ணு இருக்கு. இம்யூனோகுளோபுலின்ன்றது என்னன்னா, டைரக்ட்டாவே ஆன்டிபாடி குடுக்குறது. இப்ப எக்ஸாம்பிள் டேஞ்சர் பைட்ஸ். டேஞ்சர் பைட்ஸ்னா என்னன்னா, அபாய கடிகள். இப்ப எக்ஸாம்பிள் மூஞ்சி பகுதி, கழுத்து பகுதி இங்கெல்லாம் நாய் கடிச்சதுன்னா, உங்களுக்கு ரேபிஸ் சீக்கிரமாவே வந்துரும். ஏன்னா, நம்ம ரேபிஸ் எங்க போய் பாதிக்குதுன்னா, மூளையில போய் பாதிக்குது. அப்ப மூஞ்சிலயும் கழுத்துலேருந்து மூளைக்கு போறதுக்கு டைம் ரொம்ப எடுக்காது. டக்குன்னு போயிடும். ஒரு சில நாட்கள்ல. ஆனா கால்ல கடி வாங்கி ரேபிஸ் வர்றதுக்கு பல மாசங்கள் எடுக்கும். ஏன்னா கால்ல இருந்து பொறுமையா அந்த வைரஸ் டிராவல் பண்ணி, அந்த வைரஸோட ஸ்பீடு வந்து 7 மில்லிமீட்டர் பெர் ஹவர். 1 மணி நேரத்துக்கு 7 மில்லிமீட்டர் தான் போகும். அப்ப 7 மில்லிமீட்டர்னா 1 சென்டிமீட்டர் கூட கிடையாது. அப்ப கீழேருந்து மேல வர்றதுக்கு ஒரு சென்டிமீட்டர் வச்சுட்டு மேல மேல வருதுன்னா, அப்ப இட் டேக்ஸ் அ லாங் டைம் டூ ரீச் த பிரெயின். ஓகேவா?